ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறியது பெரியது இந்த சிம்பிள் எப்படி போடலான்ட்டு. ஸ்மாலஸ்ட்டு லார்ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளார எது ஸ்மாலஸ்ட்டு எது லார்ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பயுமே பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணி 0.5 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1.5 இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட், இதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி போட்டிருக்கோம். இதுவும் இல்லாமல் இன்னும் ஈஸியாக எப்படி நம்ம பார்க்கலான்றதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்பர் 1, 9/6, 5/6, 7/6 இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எப்படி நம்ம டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கீழே பாருங்கள், இந்த டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த பகுதியெலாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லாமே 6 6 6 அப்படி இருக்கிறதுனால மேலே இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் நம்ம எது சின்னது எது பெருசுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பகுதி சின்னதாக சமமாக இருக்கும்போது தொகுதியில் எந்த நம்பர் சிறியதோ அந்த பின்னம், அதாவது அந்த ஃபேக்டர் ஃபுல்லாகவே நமக்கு சிறியது. அப்போ இதில் எது சிறியதுன்னு பார்த்தீங்கன்னா 5/6 தான் சிறியது. இருக்கிறதுல எது பெருசுன்னு நினச்சிங்கன்னா 9/6 தான் பெருசு. ஓகேங்களா? இப்போ இதில் இதுதான் பெரியது, இதான் சிறியது. அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் மாடல் நம்ம பார்ப்போம். 4/5, 4/9, 4/3. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் அடியில் எல்லாம் சமமாக இருந்தது. இதில் வந்து பாருங்கள், மேலே எல்லாமே சமமாக இருக்குது. அதாவது தொகுதி எல்லாமே நியூமரேட்டர் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, டினாமினேட்டர் எல்லாம் வேறு வேறு நம்பராக இருக்குது. அப்படின்னா நம்ம அடியில் இருக்கிற நம்பரு எது சிறுசாக இருக்கோ எது கம்மியாக இருக்கோ அந்த செட்டு தான் வந்து இருக்கிறதுல பெருசு. ஓகேங்களா? இதில் வந்து 4/3 பாருங்கள், 3 தான் வந்து அடியில் கம்மியாக இருக்கிற நம்பரு. அதனால் இந்த செட் ஆஃப் நம்பர் தான் வந்து 4/3 தான் வந்து பெரியது. இருக்கிறதுல எது பெருசோ அதுதான் வந்து சிறியது. இது புரியுதுங்களா? மேலே பாருங்கள், மேலே எல்லாம் சமமாக இருக்கும்போது அடியில் இருக்கிற நம்பரு எது சிறுசாக இருக்கோ அதுதான் வந்து பெரியது. இருக்கிறதுல எந்த செட்டு பெருசாக இருக்கோ அதுதான் வந்து சிறியது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ 2/5, 3/8 இப்படின்னு இருக்குது. இதில் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரூலும் இல்லை, செகண்டும் இல்லை. இது எப்படி நம்ம பண்ணலான்னு பாருங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் 6×3 = 15. எப்பயுமே இந்த நம்பர் கூட நம்ம எங்கே பெருக்கிறோம்? ஓகேங்களா? இந்த 8 இருக்கிற பிளேஸில் வந்து இந்த சைடு போட்டுறக்கூடாது. இந்த 2 இருக்கிற இடத்துல இதை பெருக்கி இங்கே போடணும். இந்த 3 இருக்கிற இடத்துல இதை பெருக்கி இங்கே போடணும். இப்போ இதில் எது பெருசுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு 16. அப்போ 2/5 அப்படின்றது தான் பெரியது, லார்ஜஸ்ட்டு. 3/8 அப்படின்றது தான் சிறியது, ஸ்மாலஸ்ட். இப்போ நம்ம அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த போல் இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம பெரியதோ இல்லை சிறியதோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பெரியது எது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரூலில் சொன்ன மாதிரி அடியில் 2 நம்பர் சேமாக இருக்குது. அப்போது இந்த செட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அடியில் சேமாக இருந்தால் மேலே இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதுதான் பெரியது ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப் 7/9, 4/11 இது ரெண்டுத்தில் இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை விட்டுடலாம். அப்போ 7/6. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செகண்ட் மாடலில் சொன்ன மாதிரி மேலே 2 நம்பரும் சேமாக இருக்குது. அப்போ இந்த செட்டும் எடுத்துப்போம்.
மேலே 2 நம்பர் சேமாக இருக்கும் பொழுது அடியில் இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் சின்னதாக இருக்கோ அந்த செட்டு தான் நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு சொன்னோம். அப்போ இது கேன்சல். அப்போ 7/6ம் 4/11 இருக்குது. மாடல் நம்பர் 3ல சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், ரெண்டுமே இங்கேயுமே நம்ம ஈவனாக எதுவுமே இல்லை அப்படின்னா மாடல் நம்பர் 3 பிரகாரம் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 7 × 11 77, 6 × 4 24. பாருங்கள், இது ரெண்டுத்தில் பார்த்தா உங்களுக்கே தெரியுது 77 தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ த ஆன்சர் இஸ் 7/6. ஓகேங்களா? இது ஆன்சரில் இந்த 7/6ன்றது தான் நமக்கு பெரியது, லார்ஜஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.